Hello students, welcome to 5th standard English class. I am going to teach about one supplementary, The Legend of Jaswangar. Jaswant Singh Rao was an Indian soldier. The place Jaswangar in Arunachal Pradesh gets its name from him. Jaswant Singh Rao ஒரு இந்திய சிப்பாய். இந்த பிளேஸ் ஜஸ்வங்கர், அதாவது ஜஸ்வங்கர்னு ஒரு பிளேஸ் அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்குது. அதுக்கு அந்த நேம் வருக்கு நேம் இவரோட பேரை வச்சு தான் அதுக்கு அந்த நேம் என்ன செய்தாங்க போட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல வச்சு தான் இவருக்கு போர் நடந்தது. அப்புறம் போர் நடந்தது கூட அவர் அந்த இடத்துல வச்சு தான் என்ன செய்தார், இறந்தார். அதை வச்சு தான் அந்த இடத்துக்கு இவரோட பேரை வச்சு என்ன செய்தாங்க, அந்த இடத்துக்கு பேர் போட்டாங்க. The legendary story, the battle of Nuranang, handed down through the ages of Nuranang, is inspiring and records the valor and patriotism of Jaswant. அதாவது இது ஒரு சரித்திரமான ஒரு கதை. அது என்ன கதைனா, த பேட்டில் ஆஃப் நுரனாங்னு ஒரு இடத்துல ஒரு யுத்தம் நடந்தது. ஹேண்டட் டவுன் த்ரூ த ஏஜஸ் ஆஃப் நுரனாங், அதாவது நிறைய ஆண்டுகளுக்கு முன்பாக நுரனாங்கன்னு அந்த யுத்தம் அந்த பெயரை வச்சு அந்த யுத்தம் என்ன செய்து நடந்தது. இதை இஸ் இன்ஸ்பைரிங் அண்ட் ரெக்கார்ட்ஸ் த வேலர் ஆஃப் பேட்ரியாட்டிசம் ஆஃப் ஜஸ்வந்த். இது கேட்பதற்கு நமக்கு ரொம்ப பூரிப்பாக இருக்குது. விதமாக ஜஸ்வந்தின் வீரத்தையும் தீரத்தையும் என்ன செய்தது, பறைசாற்றுகிறது. There was a war between India and China in the year 1962. 1962ல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் என்ன செய்து ஒரு போர் மூண்டது. In the final part of the war, Nuranang was the last stand of Indian army against the Chinese army. அதாவது அந்த நுரனாங்கில் உள்ள அந்த இதில் தான் இடத்துல தான் என்ன செய்தது தான் இந்திய இராணுவத்தின் கடைசியான நிலைப்பாடாக சீன போர் வீரர்களுக்கு எதிராக நின்றது. அதாவது அந்த இடத்துல தான் லாஸ்ட்டு அவங்க ரெண்டு பேருக்கும், இந்தியன் ஆர்மிக்கும் அந்த சைனா ஆர்மிக்கும் இடையில என்ன செய்து போர் நடந்து கொண்டிருது. த பேட்டில் ஸ்டார்டட் ஆன் 7th November 1962 and continued for 72 hours at 5 a.m. in the eastern Himalayas. The Chinese army attached the lonely Indian post in Nuranang. அதாவது அந்த பேட்டில் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 17th November 1962 அன்றைக்கு என்ன செய்தாங்க, அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, அண்ட் கண்டினியூட் ஃபார் 72 hours. 72 hours என்ன செய்து அந்த பேட்டில் என்ன செய்து நடந்தது. அட் 5 a.m. in the eastern Himalayas, the Chinese army attached the lonely Indian post in Nuranang. அதாவது சீன வீரர்கள் என்ன செய்தாங்க, இந்தியாவின் கடைசியாக இருந்த அந்த இடத்துல அந்த நுரனாங்கே என்ன செய்தாங்க, தாக்குனாங்க. நோயிங் தேட் த சைனீஸ் ஆர்மி வாஸ் ஸ்ட்ராங்கர், அவங்க சீன வீரர்கள் ரொம்ப பலத்தோடு இருக்கிறத என்ன செய்கிறாங்க, இந்திய வீரர்கள் என்ன செய்ய உணர்ந்து கொண்டாங்க. அதனால் த இந்தியன் சோல்ஜர்ஸ் ஆன் த போஸ்ட் வேர் ஆர்டர் டு ரீட்ரீட் அண்டு த ரீக்ரூப். அதனால் இந்தியன் சோல்ஜர்ஸ், இந்திய படைகளை நீங்கள் பின்னோக்கி வந்துருங்க, இங்கே உள்ள படை கூட சேர்ந்துருங்க அப்படின்னு என்ன செய்தாங்க, உத்தரவு போட்டாங்க. But Jaswant did not leave his post and decided to continue the fight to hold the Chinese until the reinforcements arrived. அதாவது அந்த ஜஸ்வந்த் என்ன செய்யலை, அந்த இடத்தை விட்டு போகாமல் போராட நினைத்து இன்னும் சில இந்திய வீரர்கள் வரும் வரை அவங்க எல்லாரும் இன்னும் நிறைய பேர் படை வாரதோட அவங்களோட தாக்குதலை என்ன செய்தோம் தொடரணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன செய்தான், திரும்ப போகாமல் அந்த பேட்டில் என்ன செய்தான் கண்டினியூ பண்ணான். Two village girls named Sela and Noora helped Jaswant. அப்போ ஜஸ்வந்திற்கு அங்கே சேலா நூறான்னு ரெண்டு பெண்கள், அதாவது அந்த கிராமத்தில் உள்ள ரெண்டு பெண்கள் என்ன செய்தாங்க, உதவி செய்தாங்க. தே செட் அப் வெப்பன்ஸ் அட் செப்பரேட் பாயிண்ட்ஸ். அவங்க வெவ்வேறு இடங்களில் ஆயுதத்தோடு என்ன செய்தாங்க, நின்று கொண்டிருந்தன. ஜஸ்வந்த் தாட் த கேர்ள்ஸ் அண்டு ஃபயர் கன்ஸ். அந்த பெண்களுக்கு என்ன செய்தாங்க, அந்த ஃபயர் கன்ஸ் எல்லாம் எப்படி நம்ம சுடுவது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆல் 3 kept ஷூட்டிங் ஆன் த சைனீஸ் ஆர்மி. அவங்க 3 பேருமா சேர்ந்து சீன வீரர்களை என்ன செய்யாங்க, எதிர்த்து சுட்டு கொண்டிருந்தனர். ஜஸ்வந்த் வாஸ் ரன்னிங் டு டிஃப்ரெண்ட் கன் பாயிண்ட்ஸ் அண்ட் கெப்ட் ஷூட்டிங். ஜஸ்வந்த் என்ன செய்தான், அவன் ஒரு திட்டம் தீட்டினான். என்ன திட்டம்னா என்ன வேண்டாம்,
அதாவது நிறைய இந்திய வீரர்கள் வந்து படை வந்து இந்த இடத்துல இருப்பது போல் அவர்களை ஏமாற்றம் நினச்சிட்டு என்ன செய்தான், மாறி மாறி என்ன செய்தான், அந்த கன்னை என்ன செய்தான், ஒவ்வொரு பாயிண்டில் என்ன செய்தான், ஷூட் பண்ணிகிட்டே இருந்தேன். His intention was to give the Chinese army a perception that they are facing huge Indian battalion. அப்போ அதாவது அவங்க வந்து இவனோட ஆசை என்னென்னா, அவங்க என்ன நினைக்கணும்னா, இந்திய வீரர்கள் வந்து நிறைய பேர் இந்த இடத்துல இருப்பது போல் இருக்கிறாங்க அப்படின்னு உள்ளதை அவங்க நினைக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாற்றி கொண்டு இவன் என்ன செய்தான், இந்த பேட்டில் என்ன செய்தான், நடத்தி கொண்டிருந்தான். He did this ஃபார் 3 continuous days. இந்த ட்ரிக் வந்து 3 நாளாக என்ன செய்து கண்டினியூஸாக நடந்து கொண்டு இருந்தது. ஜஸ்வந்த் அண்ட் கேர்ள்ஸ் ஹேட் கில்டு 300 சைனீஸ் சோல்ஜர்ஸ். ஜஸ்வந்த் அந்த 2 பொண்ணுங்களை சேர்ந்து 300 அந்த சோல்ஜர்ஸை என்ன செய்தாங்க, அந்த சீன வீரர்களை என்ன செய்தாங்க, கொலை பண்ணியிருக்காங்க. The Chinese army decided to cut food supply to the fast. அப்போ சைனீஸ் உடனே என்ன பண்ணாங்க, எப்படி இவங்கள இது பண்ணுறது, இவங்க இப்போ தடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்போ அவங்க ஒரு ட்ரிக் பண்ணாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து ஃபுட்டு சப்ளை பண்ணுறதை நம்ம ஸ்டாப் பண்ணால் இவங்க போர் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீன வீரர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த உணவை இவங்களை கொண்டு செல்வதை தடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க, நினைத்தாங்க. The Chinese soldiers caught the man who brought food for 3. அதாவது சீன வீரர்கள் என்ன செய்தாங்கன்னா, அங்கே அந்த சாப்பாடு கொண்டு போகிற அந்த நபரை என்ன செய்தாங்க, பிடிச்சு அந்த அவங்கள்ட்ட விசாரணை நடத்துகிறாங்க. In the Chinese interrogation, the man told the truth that the single soldier was guarding the post. அப்போ அந்த மேன் சொல்கிறான், அங்கே ஒருத்தங்க மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு உள்ள விஷயத்த என்ன செய்கிறான், ஒரு சிப்பாய் தான் அங்கே இருக்கிறாரு அப்படின்னு உள்ள விஷயத்த அந்த மேன் சொல்கிறான். The single soldier and 2 village girls have fooled the Chinese. அப்போ அவங்க வந்து அந்த அந்த சிங்கிள் சோல்ஜரும் அந்த 2 பொண்ணுங்களும் இவங்களை வந்து ஃபூல் பண்ணதை நினச்சி இந்த சைனீஸ் ஆர்மி ரொம்பவும் என்ன செய்கிறாங்க, அரைஞ்சிட்டாங்க. ரொம்ப இப்போ என்ன செய்ய உணர்ந்து கொண்டாங்க, இவங்களை எப்படி இவங்க ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம், இவங்களுக்கு வந்து உண்மை என்ன செய்து புரிஞ்சு. தே வேர் ஷாக்ட் அண்ட் ஃபியூரியஸ். அவங்களுக்கு இதை கேட்டோன்னே ரொம்ப அதிர்ச்சியாகவும் கோபத்தோடு என்ன செய்யலாம் இருந்தாங்க. தே சரண்டர்டு ஜஸ்வந்த் சிங் அண்டு லான்ச்சர்ட் எ ஃபைனல் அட்டாக். லாஸ்ட் என்ன செய்தாங்கன்னா, சீன வீரர்கள் என்ன செய்தாங்க, ஜஸ்வந்த் சிங்கை சுற்றி வளைத்து என்ன செய்தாங்க, இறுதி தாக்குதல் என்ன செய்தாங்க, நடத்தினாங்க. ஜஸ்வந்த் ஷாட் himself and the Chinese were going to capture him. ஜஸ்வந்த் வந்து தன்னை வந்து இந்த சீன வீரர்கள் வந்து சுற்றி வளைத்து கொண்டார்கள் என்பதை உணர்ந்து அவன் என்ன செய்தான், தன்னைத்தானே என்ன செய்தான், சுட்டு கொண்டார். த கிரனாட் பிளாஸ் கில்டு சேலா. அதாவது ஒரு சேலான் அந்த பொண்ணை வந்து எப்படி இறந்தானா, அந்த கையொறி குண்டு வெடித்தல் என்ன செய்தான், சேலான் அந்த கேர்ள் என்ன செய்துட்டு இறந்து போயிட்டான். நூரா த ட்ரைபல் கேர்ள் வாஸ் கேப்சர்ட். அந்த நூரான் என்ன அந்த கிராமத்து பொண்ணை என்ன செய்தா, அவங்க உயிரோடு என்ன செய்துட்டாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆஃப்டர் த வார் த கமாண்டர் ஆஃப் த சைனீஸ் ஆர்மி ரிட்டர்ன் த பிராஸ் பர்ஸ்ட் ஆஃப் ஜஸ்வந்த். அப்போ அந்த யுத்தம் முடிந்த உடனே அந்த சீன போர் தளபதி என்ன செய்தாருன்னா, அதாவது அவருடைய அந்த ஜஸ்வந்த் மார்பு அளவு உள்ள ஒரு பித்தளை சிலையை என்ன செய்தாங்க, வழங்கியிருக்காங்க. எ வார் மெமோரியல் வித் பிராஸ் பூத் was made to remember him and his service to the nation. அது வந்து அந்த அந்த வெண்கல சிலையை வந்து அந்த நினைவகத்தில் என்ன செய்தாங்க, அவர் நினைவாக அவர் தியாகத்தையும் மற்றும் அதாவது அவரோட தியாகத்தையும் அவர் செய்த செயலை நினைக்கும் வகையில் என்ன செய்து வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆல் ஆர்மி பர்சனல் who pass through this memorial pay their respect. All army personnel to who pass through this memorial pay their respect to him. அந்த வெண்கல சிலையை வந்து கடந்து செல்லும்போது கடந்து செல்கிற எல்லா இராணுவ வீரர்களும் தங்கள் வந்து மரியாதையை என்ன செய்கிறாங்க, அழித்து தான் அந்த இடத்த விட்டு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. The Indian Army still treats him as a serving officer and awards him promotions. அது மட்டும் இல்லை, ஜஸ்வந்த் போரில் இறந்திருந்தாலும் இந்திய இராணுவம் என்ன செய்து அவரை இன்றும் பணி செய்யும் வீரராகவே அவருக்கு பணியில் உயர்வும் வழங்கி வருகிறது.
India awarded him the Mahavir Chakra. அது மட்டும் இல்லை, ஜஸ்வந்த் சிங்கிற்கு மகாவீர் சக்கரா விருது என்ன செய்தது, வழங்கப்பட்டுள்ளது. ஜஸ்வந்த் may have died in battle that day, but he still lives in the memory of people in Jaswangar and the Indian Army. அவன் ஜஸ்வந்த் வந்து போரில் அன்று இறந்திருந்தாலும் அவர் இன்றும் ஜஸ்வந்த் நகர், அந்த ஜஸ்வங்கர் அந்த மக்களின் நினைவிலும் இந்திய இராணுவத்தின் நினைவிலும் இன்று என்ன செய்தார், வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார். Next, fill in the blanks. Jaswangar is named after the Indian soldier Jaswant Singh Rao. The Chinese troops attacked the lonely Indian post located in Nuranang. Jaswant was helped by tribal girls to village. Jaswant managed to kill Chinese soldiers 300. Jaswant Singh Rao was awarded Mahavir Chakra. Next, true or false? Nuranang is in Himachal Pradesh. True or false? False. The Battle of Nuranang lasted for 3 days. True. Jaswant decided to stay in his post. True. Jaswant was captured alive. False. According to the Indian Army, Jaswant is still serving. True. Thank you, students.